உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்து தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்த இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்குவார். தாரமாய் வந்து தளர்வை போக்குவார். உடன்புறப்பாகி உறுதுணை புரிவார். மகளாய் பிறந்து சேவையில் மகிழ்வாய். அயலார் தமக்கும் அன்பே செய்வார். நாணம் கெடாமல் நட்பு பாராட்டுவார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்மையை போற்றும் இந்த மகளிர் தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் முதற்கண் நான் வணங்குகிறேன். படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பால் அந்த ஊமை. நெடுந்தமிழ் நாடென்னும் செல்வி நல்ல நிலைகாண வைத்திடும் பெண்களின் கல்வி என்ற பாடலின் வரிகளாய் நமது மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் நமது மாவட்டத்தின் நல்ல நிலைக்கு பாடுபட்டு வருகிறார். அம்மா அவர்களோடு சேர்ந்து இந்த மகளிர் தின விழாவை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். அம்மா அவர்களை வணங்குகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். மிகச்சிறந்த ஒரு நம்மளுடைய தேசம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய தேசத்தை நம்மளுடைய இந்திய தேசம் நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய தேசம். பெண்களை மதிக்க தெரிந்த ஒரு தேசமா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அந்நிய படையெடுப்பின் போதுதான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டதை ஒழிய சங்க காலத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சங்க காலத்துல பெண்களினுடைய முக்கியத்துவம் எது அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்திருக்கிறதுனால இவ்வளவு அழகா பெண்களை குறித்த பாடல்கள் எல்லாமே இருக்கு. பெண்ணினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது பெண்களா பிறந்த நமக்கே பல நேரத்தில் தெரியறதில்ல. தமிழ்ல ஒரு அழகான ஒரு வரி இருக்கு. சுட்ட சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்வாங்க. கரிய வறுக்கிற வானலுக்கு என்ன தெரியாது, கரியினுடைய சுவை தெரியாது. புத்த மதத்துல கூட ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்பூனுக்கு தெரியுமா சூப்பின் ருசி. சூப்புக்குள்ளேயே தான் ஸ்பூன் இருக்கும், ஆனா சூப்பினுடைய ருசி அப்படிங்கறது அதுக்குள்ள இருக்க ஸ்பூனுக்கு தெரியாது. அது போல பெண்களாகிய நமக்கே நம்மளுடைய பெருமை என்னங்கிறது தெரியறதில்ல. பெண்களினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத உலக பழமொழி ஒன்று சொல்லுது. ஒரு உலகத்துல பழமொழி இருக்கு. அந்த பழமொழி என்ன சொல்லுது, மனிதனுக்கு சொர்க்கம் எதுன்னு கேக்குது. மனிதனுக்கு சொர்க்கம் எது அப்படின்னா அமெரிக்காவில் அளிக்கின்ற சம்பளமும், சீன நாட்டு உணவு வகையும், இங்கிலாந்தில் இருக்கின்றபடியான ஒரு வீடும், இந்திய மனைவியும் கிடைத்தால் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம்னு சொல்றாங்க. அதே உலக பழமொழி சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நரகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் அளிக்கப்படுகின்ற சம்பளமும், சீனாவில் உள்ளபடியான வீடும், நம்மளுடைய இங்கிலாந்து உணவு முறைகளும், அமெரிக்க நாட்டு மனைவியும் கிடைத்தா ஒரு மனிதனுக்கு நரகம்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இந்திய பெண்ணினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்திய பெண்ணின் படைக்கப்பட்டதை பத்தி ஒரு கதை இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் பெண்ணை படைக்கிறார். மற்ற உயிரினங்களை படைச்ச மாதிரி கடவுளால பெண்ணை உடனே படைக்க முடியலையா? ரொம்ப பார்த்து 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 படைக்கிறார். பெண்ணை படைக்கிறதுக்கு 6 நாட்கள் ஆகுது. 6 நாள் ஆகுது பெண்ணை படைக்கும் போது. ரொம்ப பார்த்து படைக்கும் போது ஒரு தேவதை கடவுள்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் பெண்ணை படைக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அதிக நேரம் உழைக்கக்கூடியவளாக இருக்க போறா,
கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்க போறா, விட்டு கொடுத்தல் இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாம் உள்ள ஒரு பெண்ணா இருக்க போறா அப்படின்னப்ப அந்த தேவதை அந்த பெண்ணினுடைய சிலையை வந்து தடவி கொடுக்குது. அப்ப அதுல ஒரு ஈரம் இருக்கு. அப்ப வந்து அந்த தேவதை கேட்குது, நீங்க இந்த சிலை இந்த பெண்ணை என்ன நீங்க முழுசா படைக்கலையா, இந்த ஈரம் இருக்கு அப்படின்னோடனே அப்பதான் அந்த கடவுள் சொல்றாரு, பெண்ணினுடைய அவளுடைய மகிழ்ச்சியாகட்டும் துக்கமாகட்டும் எல்லாத்துக்குமே பெண்ணுக்கு வந்து கண்ணீர், அதுதான் அவளுடைய மொழி. எல்லா உணர்வுகளையுமே பெண் காட்டக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னா கண்ணீர் தான். அதுதான் அந்த ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி அந்த தேவதை ஒரு கேட்கல, கை விரல்களை எல்லாம் அந்த தேவதை பிடிச்சு பார்க்குது. இவ்வளவு மென்மையான பெண் படைப்பா இருக்கு அப்படின்றப்ப அப்ப கடவுள் சொல்றாரு, இவ்வளவு மென்மையான ஒரு பெண்ணினால மட்டும்தான் இந்த உலகத்தின் உயிர்களினுடைய எல்லா துன்பங்களையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி அந்த தேவதை கேக்குது, இந்த பெண் இடத்துல எந்த குறையுமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இவள் இடத்துல ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு. பிறருக்கான தேவை என்னங்கிறத எல்லாமே இவளுக்கு தெரியும், தனக்கான தேவை என்னங்கிறத கடைசி வரைக்கும் தெரியாத ஒரு பிறவியா இருக்க போறவள் தான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, என்னைக்குமே பாருங்க நம்மளுடைய சமூகத்துல வந்து துறவு அப்படிங்கிறது ஆண்களுக்கு சொல்லப்பட்டதே ஒழிய பெண்களுக்கு சொல்லப்படவே இல்லை. ஏன் துறவு சொல்லப்படலை அப்படின்னா, என்னைக்கு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சொல்றாங்க அப்பவே அவ பெற்றோர்களை வந்து பிரிஞ்சு அந்த துறவு மனப்பான்மை வந்துட்டு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு பெண்ணுக்கு பிறந்த பிறகு தனக்கான தேவை என்னங்கிறது எல்லாத்தையுமே பெண் என்ன பண்ணிடுறாங்க, துறந்துடுறா. அதனால பெண்ணுக்கு என்று தனியாக துறவு சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பாக இன்னைய வரைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து மிகச் சிறந்தவர்களாக இன்னைக்கு வந்து நம்ம தடம் பதிக்காத துறைகளே கிடையாது. இன்னைக்கு வந்து உலக அளவில் ஆளுமை மிக்க பெண்கள் அப்படின்னா அதுல இந்தியாவில் உள்ள பெண்கள் நிறைய பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க. நம்மளுடைய கட்சியினுடைய CEO இந்திரா நூயி, அதுல இருந்து அரசியல்ல நம்ம சோனியா காந்தி அம்மா இருக்காங்க, விளையாட்டுத்துறையில மேரிகோம், சானியா நேவால் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை. அதுக்கு ஒரு ரைட்டர் எழுதுறாரு, பெண்கள் எல்லாம் பந்தய புறாக்கள் போல மாறிட்டோமா. பந்தயத்துக்கு ஒரு புறாவை வந்து பழக்கும் போது என்ன பண்ணுவாங்களா, மாத கணக்குல கூண்டுல வச்சிருப்பாங்களாம். மாத கணக்குல கூண்டுல வச்சிருக்கும் போது அந்த கூண்டை திறந்தவொடனே அந்த புறா எவ்வளவு தூரம் அவங்க அதை அடைச்சு வச்சிருந்தோமோ அவ்வளவு தூரம் அது வானமே எல்லையா பறக்குமா. அது போல நமக்கு கொஞ்ச நாள் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டு அதன் பிறகு அது கொடுக்கப்பட்ட உடனே இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம சிகரம் தொடாத எல்லைகளே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா துறைகளிலுமே ரொம்ப விண்வெளியில இருந்து எல்லா துறைகளிலுமே ரொம்ப திறமை வாய்ந்த பெண்களாக மாறிட்டோம். திறமை வாய்ந்த பெண்களா எல்லா இடத்துலையும் மாறிட்டோம். ஆனா இது என்னுடைய கருத்து, உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா இல்லையா? ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு நான் திரும்பி பார்க்கறேன், திரும்பி பார்த்தா எல்லா உச்சங்களையுமே நம்ம தொட்டுட்டோம். இன்னைக்கு கல்வியாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், அரசியலாகட்டும், வணிகமாகட்டும், எல்லா துறைகளிலும் பெண்கள் தடம் பதிக்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், உச்சத்தை தொட்டுட்டோம். இதுக்கு வந்து முழுக்க நான் வந்து பெண்கள் மட்டுமே காரணம் சொல்ல, நமக்கு ஒரு விதத்துல தந்தையாய், சகோதரராய், நண்பராய், மகனாய் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஆண்களினுடைய உறுதுணையோட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உச்சங்களை நம்ம தொட்டுட்டோம். தொட்ட பிறகு இன்னைக்கு திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்ட மாதிரி தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள நம்ம வீட்டுல உள்ள அந்த என்ன இல்லை அப்படின்னு ஒரு குடும்ப அமைதியை லேசா எங்கேயோ கொஞ்சம் தொலைச்சிட்ட மாதிரி தெரியுது. இன்னொன்னு, நம்மளுடைய குழந்தைகள் வளர்ப்பு இருக்குல்ல, நல்ல ஒரு ஒழுக்கம் சார்ந்த பண்புகள் நிறைந்த பிள்ளைகளை வளர்க்குற நேரத்தை வந்து நமக்கு வந்து தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் நான் வந்து குடும்ப அமைதி நம்ம வந்து நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு இந்த உலகத்திலேயே உயிர்களை படைக்கக்கூடிய பொறுப்பை நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுக்கப்பட்ட நம்ம எதை வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய குடும்ப அமைதியில முதல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை, நம்ம வீட்டுல உள்ளவங்களுடைய ஆரோக்கியமும், இன்னொன்று நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட நம்ம தொலைச்சிட்டோம். இன்னைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களை பார்க்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் தொலைச்சிட்ட மாதிரி தெரியுது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியம், அடுத்து குடும்ப அமைதிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நாகரிக வளர்ச்சியில நமக்கு பரிசா கிடைத்தது தான் அந்த குடும்பம். மனிதன் வந்து கொஞ்சமா நாகரிக வளர்ச்சியில உச்ச தொட்டுட்டோம். அதுல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எதுனா நம்மளுடைய ஃபேமிலி தான். அந்த நாகரிக வளர்ச்சி அது வந்து நிறைய உறவுகளோட இணைக்கப்பட்ட சங்கிலி தான் குடும்பம். அதுல ஒரே ஒரு சங்கிலி நீங்க தளர்ந்துட்டா கூட அந்த உறவுகள் அற்ற ஒரு நிலை ஏற்படுறோம். உறவுகள் அற்ற நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, வன்முறையும் சுயநலமும் தான் இருக்குது. அதுதான் வந்து நினைக்கிறேன், இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட இல்லாத அந்த ஒழுக்கங்கிறது, அந்த பொள்ளாச்சியில் நடக்கிற சம்பவமாகட்டும், நிர்பயாவினுடைய வழக்கு நினைச்சு பாருங்க, அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம அந்த மாதிரியான குழந்தைகளுடைய வளர்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அது உங்களுடைய இது எப்படியா, உங்களுடைய இது எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து
என்னுடைய கருத்து. குடும்பக்கும் அதனால நம்ம என்ன இந்த மகளிர் நேரத்துல என்ன ஒரு மோட்டோவா வச்சுக்கலாம், கல்வியில எந்த அளவு சிறந்து விளங்குறோமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் வந்து நம்ம எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சியில கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாரதியார் சொல்றார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி நிறைய கூடி கிழப்போருவோம் எதிர்ப்பின் கூற்றுக்கு இறையன மாறும் பிற வேடிக்கை மனிதர்களைப் போல நாமும் வீழ்வேன் என்று நினைத்தறியோன்னாரு. இந்த செயலெல்லாம் ஏன் நான் வந்து நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ இது பண்ணாங்க இல்லாம நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு. அதனால தான் உலகத்தில் சிறந்தவர்கள் இந்திய மனைவிகள்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பொறுப்புல இருந்து கடமையில இருந்து நம்ம 1% கூட தவறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒரு வன்முறை இல்லாத குடும்ப உறவுகளற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்காம நம்மளே ரோல் மாடலா என்ன பண்ணலாம், முதியோர்களை பராமரிக்கிறதாகட்டும் குழந்தைகளினுடைய பண்பாடுகளையும் சரி நம்ம கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கலாம். அதுவே இந்த வருஷத்தினுடைய மோட்டோவா நம்ம ஒரு இலக்கா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நிமிர்ந்த நன்னறியும் நேர்வந்த பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தன்மையும் நிமிர்ந்த ஞான செருப்புமுடைய ஒரு இளைய தலைமுறையை நம்மளால உருவாக்க முடியும். அப்படி ஒரு இளைய தலைமுறை இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு உலக அமைதி தான் நம்ம உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். உலகம் அமைதியா இருக்கணும்னா நாடு வந்து அமைதியா இருக்கணும், நாடு அமைதியா இருக்கணும்னா நம்மளுடைய இல்லங்கள் அமைதியா இருக்கணும், இல்லங்கள் அமைதியா இருக்கணும்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களும் அமைதியாக இருக்கணும். அந்த தனி மனித அமைதி அப்படிங்கிறது யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பெண்களாகிய நம்மளுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து தொலைக்காட்சியிலையும் போன்லயும் நாங்களை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன காரணம், அங்க உறவுகளற்ற ஒரு சூழ்நிலை இதை நம்ம நிலவுது. நம்ம கொண்டு 5 வயசுல குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்ப்போமான்னு நினைக்கிறோம். அவங்க நம்மள என்ன பண்றாங்க, நம்மள ஒரு காலகட்டத்துல அவங்க நம்மள கொண்டு போய் முதியோர் சேர்க்கலாம் நினைக்கிறாங்க. வீடெல்லாம் படுவது யாருன்னு பிரியம் சமைக்கின்ற கூடுன்னு சொன்னாங்க. அங்க பிரியம் தான் சமைக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு பாட்டு கூட இருக்கு, கோவில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் இல்லங்களாக நம்மளுடைய வீடு அமையணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இல்லத்தை தொலைச்சிட்டு நிறைய பேர் பெண்களே இன்னைக்கு என்ன பண்றாங்க, திருமணத்துக்கு பிறகு நம்ம டைவர்ஸ்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைக்கு கூண்டியதுன்னு வித்தியாசம் தெரியல. ஒரு கிளியை பிடிச்சி அடைச்சி வைக்கிற கூண்டுக்கோ ஒரு கூட்டுல வந்து நானே என்னுடைய முடிவுகளை எல்லாம் சுயமா எடுக்க வச்சு உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு அழகான கூட என்னால் அமைச்சுக்க முடியும். ஸோ இளைய தலைமுறையே கூண்டியது அப்படிங்கிற வித்தியாசத்தை புரிய வச்சு நல்ல ஆரோக்கியமான மன வளமிக்க ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதை இந்த ஆண்டுல நம்மளுடைய இலக்காக வைத்துக் கொண்டு பெண்கள் அனைவரும் செயல்படும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி